السلام عليكم ورحمة الله وبركاته. பெண்களுக்கு இஸ்லாத்தில் தடை செய்யப்படுபவை ஹராம். 1. புருவத்தை சீர் செய்தல் மற்றும் பச்சை குத்துதல். பெண்கள் அழகிற்காக புருவ முடிகளை பிடுங்குவது அல்லது அதை மெலிதாக்குவது மற்றும் உடலில் பச்சை குத்துவது கடும் விலக்கப்பட்ட ஒன்றாகும். ஆதாரம்: பச்சை குத்தி விடுபவர்களையும் பச்சை குத்திக் கொள்பவர்களையும் புருவ முடிகளை அகற்றுபவர்களையும் அழகிற்காக முன்னப்பற்களுக்கிடையே இடைவெளியை ஏற்படுத்திக் கொள்பவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். இவர்கள் அல்லாஹுவின் படைப்பை மாற்றுகிறார்கள். நூல் புகாரி 5931, முஸ்லிம். 2. முடி சேர்த்தல் விக். சொந்த முடியுடன் செயற்கை முடியையோ அல்லது வேறொருவரின் முடியையோ இணைப்பது ஹராமாகும். ஆகாரம்: தலையில் முடி சேர்த்து கட்டுபவளையும் சேர்த்து கட்டச் சொல்பவளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். நூல் புகாரி 5937. 3. அந்நிய ஆடவர் முன் நறுமணம் பூசுதல். வீட்டிற்குள் கணவருக்காக நறுமணம் பூசுவது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அந்நிய ஆண்கள் இருக்கும் இடத்திற்கு நறுமணம் பூசிச் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆதாரம்: எந்த ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு அதன் வாடையை மக்கள் நுகர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு சபையை கடந்து செல்கிறாளோ அவள் விபச்சாரி ஆவாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி 2786, நசஈ. 4. மெல்லிய மற்றும் இறுக்கமான ஆடைகள். உடலமைப்பு தெரியும்படியான மெல்லிய ஆடைகள் அல்லது மிக இறுக்கமான ஆடைகளை அணிவது கூடாது. ஆதாரம்: ஆடை அணிந்தும் நிர்வாணமாக தோற்றமளிக்கும் பெண்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். நூல் முஸ்லிம் 3971. 5. ஒப்பாரி வைத்து அழுதல். நெஞ்சில் அடித்துக்கொண்டு ஆடையை கிழித்துக்கொண்டு சத்தமிட்டு அழுவது, ஒப்பாரி வைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆதாரம்: முகத்தில் அரைந்து கொள்பவர்களும் சட்டைகளை கிழித்துக் கொள்பவர்களும் அறியாமை காலத்து பிதற்றல்களை பிதற்றுபவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. நூல் புகாரி 1294. 6. கணவனின் அனுமதியின்றி நோன்பு நோற்பது உபரி நோன்பு. கணவன் வீட்டில் இருக்கும்போது அவனது அனுமதியின்றி ஒரு பெண் உபரியான சுன்னத்தான நோன்புகளை நோற்கக்கூடாது. ஆதாரம்: கணவன் முன்னிலையில் இருக்கும்போது அவனது அனுமதியின்றி எந்த பெண்ணும் உபரி நோன்பு நோற்க வேண்டாம். நூல் புகாரி 5195. 7. மஹரம் இன்றி பயணம் செய்தல். தந்தை, கணவன், சகோதரன் போன்ற திருமணம் செய்யத்தகாத உறவினர்கள் இன்றி நீண்ட தூரம் பயணம் செய்வது கூடாது. ஆதாரம்: ஒரு பெண் தனது மஹரமுடன் தவிர நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டாம். நூல் புகாரி 1862.